உன்னோட டிரைவர் பையனுக்கு நான் எம்எல்ஏ ஆக்குறேங்கிற அவங்க யாரு? உடனே அவன் துண்டு போட்டு எம்எல்ஏ ஆயிடுவான். இது வயிற்றுச்சல்ல பேசுற மாதிரி தெரியல. இவருக்கு எங்க எரிதுனே தெரியலங்க. ஒரு சிஎம் பையன் சிஎம் ஆகலாம், எம்எல்ஏ பையன் எம்எல்ஏ ஆகலாம். ஒரு டிரைவர் பையன் எம்எல்ஏ ஆகுறதுல இவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இல்ல, எனக்கு விஜய் படம் பார்க்காம தூக்கம் வராதுங்க. அவர் பாட்டுக்கு அரசியல் பண்ணிட்டாருன்னு நான் என்ன பண்றது? எனக்கு அவர் சினிமாலேயே நடிச்சிட்டு இருக்கணும். சினிமாலேயே நடிச்சிட்டு இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அவர் நம்ம மறுபடியும் சினிமாக்கே அனுப்பிச்சு விட்டுறணும். ஓ, நீங்க மட்டும் நல்லா தூங்கினா போதும், நாங்கெல்லாம் தூங்கவே வேண்டாமா? எங்களுக்கு எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நடிச்ச படத்தை பார்த்தாதான் நைட்டு தூக்கமே வருதுங்க. ஏன் எனக்கு மட்டும் இல்ல, எங்க பாட்டிக்கு அவர் நடிச்ச படத்தை பார்த்தா தூக்கமே வருது. அதுக்காக நாங்க வர வந்து நீங்க கரசியலுக்கு போகாதீங்க, திரும்ப நடிக்கவே வாங்கணும், நாங்க என்ன அவரை திரும்ப கூப்பிட்டுட்டா இருக்கோம். அவர் பாடி ஒரு வேலையை பார்த்துட்டு போட்டுமே, அதே மாதிரி நீங்களும் இருங்களேன். அதை விட்டுக்கிட்டு சும்மா நச நச நசன்னு எதையாவது பேசிக்கிட்டு ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. சொல்ற பாருங்க, காரைக்குடி வந்தோடனே உங்க மகன், உங்க விஜய், உங்க தம்பி, உங்க அண்ணன் உங்களுக்காக வந்திருக்கிற, எல்லா வழியும் தாங்கிக்கிட்டு எல்லா வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு உங்களுக்காக வந்திருக்கிறேன். உண்மையாவே இவரை பார்க்கும்போது சிரிக்கவா இல்ல பரிதாபப்படவான்னு தெரியலங்க. இவர் அவரு கட்சிக்கு கேட்ட ஓட்டை விட இப்ப இந்த டிவிகே கட்சிக்கு கேட்கற ஓட்டு தாங்க அதிகம். ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. எப்படி இருந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாருங்க. ஒன்னும் சொல்றதுக்கு இல்லப்பா. பழனிசாமியுடைய அறிவுத்திறத்துக்கு சேக்கிழார் எழுதின கம்பராமாயணம் தொடங்கி என்னது சேக்கிலாரா? அப்ப கம்பராமாயணத்தை கம்பர் எழுதலையா? நம்ம படிச்ச புக்கில் தான் தப்பா போட்டுருக்கு போல. தலைவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அப்போ அந்த சிலப்பதிகாரத்தை எழுதுனது சிலம்பரசனா இருக்குமோ? இருந்தாலும் இருக்கும் போல. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அனிதான்ற ஒரு குழந்தை, நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு, 1200க்கு 1172 20 மார்க். எவ்வளவுமா? 1200க்கு 1720 வாங்கி இந்நேரம் அனிதா உயிரோடு இருந்தா 1200க்கு 1720. அட கடவுளே, இந்நேரம் அனிதா மட்டும் உயிரோட இருந்திருந்தா சார் உங்க கணக்கு டீச்சர் யாருன்னு கேட்டிருப்பாங்க. ஒன்னும் சொல்றதுக்கு இல்லப்பா. அக்கா பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர்பா. 100 ரூபா கொடுத்தா 1000 ரூபாய்க்கு நடிக்குது. சே 100 ரூபா கொடுத்தாலும் இப்படி நடிக்க மாட்டாங்க. வழக்கம் மூலம் 200 ரூபா தட்டி விட்டுருவாங்க. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. நம்ம வாய் வேற சும்மா இருக்க மாட்டேங்குப்பா. எவனோ வந்து துண்டை தூக்கி அப்படியே கலாச மாட்டான். துண்டுக்கு மரியாதை கொடுப்பான். துண்டுக்கு மரியாதை கொடுப்பான். இல்ல, இவங்க எப்படி அப்படி சொல்லலாம்? இவங்க ஒரு கொள்கை கூட்டம். அவங்க துண்டு எடுத்து மேல வீசுறாங்கன்னா அது ஒரு கொள்கை இருக்கும். அது தெரியாம அவங்க இடத்துல நின்னுக்கிட்டு அவங்க எப்படி தப்பா பேசலாமா? ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. நல்லா இருந்தா சரிதான். மகாலட்சுமி கோவர்த்தனன், கண்ணமங்கலம் பெருராட்சி தலைவரான இவர் சின்ன உதயசூரியனா? அட கடவுளே, அது வேற ஒன்றும் இல்லைங்க. கூட்டணியில 3 கட்சி 4 கட்சி இருந்தா பரவாயில்ல. இங்க 20க்கு மேல கட்சி இருக்கு. அதனால எந்த கட்சி எந்த சின்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள முடியலப்பா. பாவம், தலைவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. என்னையா இது? இங்க பாருங்க, அவரே நின்று பேசுற மாதிரி இருக்குங்க. பாருங்க டெக்னாலஜி இவங்க எப்படி எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு. வேற லெவல் தான் போங்க. பாத்தீங்களா, ஹாலோகிராஃப் டெக்னாலஜி மூலியமாட்டு ஒரு கட்சியோட தலைவரே உட்கார்ந்து பேசுற மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க. இதெல்லாம் வேற லெவல் தான் போங்க. அவரை மாதிரி டான்ஸ் ஆடுறதுக்கு யாருமே கிடையாது தமிழ்நாட்டுல. ஆனா சட்டசபையில போய் டான்ஸ் ஆடணும்னா அவரை தேர்ந்தெடுத்து. அவர் சிறந்த நடிகர், நம்ம எல்லாருக்குமே தெரியும். நானே அவர் கூட 3-4 படங்கள் நடிச்சிருக்கேன். யாரை பத்தி நான் சொல்றேன்னு எல்லாருக்கும் தெரியுதா? எங்க கொஞ்சமாவது நியாயம் இருக்கா? தோளுல யாரோட தொண்டை போட்டுக்கிட்டு நீங்க யாரை கலாய்க்கிறீங்க? எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலினை பத்தி நீங்க எப்படிங்க இப்படி சொல்லலாம்? என்னதான் அவர் ஒரு சிறந்த நடிகரா இருந்தாலும் சிறந்த டான்ஸரா இருந்தாலும் சிஎம் ஆகிற எல்லா தகுதியும் அவருக்கு இருக்குங்க. இருந்தாலும் நீங்க எப்படி சொல்லிடக்கூடாது. எனக்கு ரொம்ப வருத்தம்பா. சரி, விஜய் 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 எப்படிங்க இருக்கு இந்த கடிகாரம்? ஆனா உண்மையாவே இந்த மனுஷனை பார்க்கும்போது ரொம்பவே பெருந்தன்மையா இருக்குங்க. அவரோட கட்சி தலைவருக்கு பேரை சொல்லாம இன்னொரு கட்சி தலைவருக்கு பேரை 24 மணி நேரமும் சொல்லிட்டே இருக்காருங்க. ஏன்னா தூங்கும் போது கூட விஜய் 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 தான் சொல்லிட்டே இருப்பாரு போல. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. எப்படி இருந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தீங்களா? அடிக்கிற வெயிலுக்கு இந்த ஐஸ் வாட்டர் குடிச்சாதான் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு நீங்க பாருங்களேன், ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சா பரவாயில்லைங்க. ஒரு வாட்டர் கேனையே எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள கொண்டு வச்சிருக்காங்க. அப்போ பாருங்க இந்த வெயில் எந்த அளவுக்கு இந்த மக்களை வந்து வாட்டி வதைக்குதுன்னு. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. கண்ணாடியை திரும்பினா ஆட்டோ எப்படிங்க ஓடும்? அதே மாதிரி இங்க எலுமிச்சை காட்டினா விக்கெட் எப்படிங்க விழும்? பார்த்தா விக்கெட் விழுதுங்க. இது என்னங்க பெரிய பிளாக் மேஜிக் மாதிரி இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது அடுத்த மேட்ச் சிஎஸ்கே விளையாடும் போது ஒரு சாக்கி எலுமிச்சை வந்து வாங்க வேண்டியதாங்க. ஏன்னா இந்த பேர்ஸ் மேலாம் நம்பிக்கை இல்லை. எலுமிச்சை தான் காப்பாற்றணும் போல. என்னது இது, டைனாசர் முட்டையா? உலகத்திலே இந்த மனுஷ பழகதாங்க ரொம்ப டேஞ்சரு. கொன்னா பாவம் தின்னா போச்சுன்னு
பார்க்குற எல்லாத்தையும் மறுக்கையா பண்ணி நல்லா தின்னுபுட்டு ஏப்ப விட்டுறதா ஒரு வேலையா வச்சிருக்காங்க. நான் என்னைக்கு தான் சொல்றேன், ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நம்மள சில பேருக்கு வந்து இந்த எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ ஸ்கேனு, சிடி ஸ்கேனோட வேறுபாடு வந்து தெரியாதுங்க. ஆனால் மேலே பாருங்களேன், ஒரு வாழைப்பழத்தோட ஃபோட்டோ வச்சு ஒவ்வொரு ஸ்கேனுக்கும் உள்ள வேறுபாடை வந்து எவ்வளோ ஈஸியாக காட்டுறாங்கன்னு. இதை விடங்க யாராலும் ஈஸியாக வந்து நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்ல முடியாதுங்க. வேற லெவலில் தான் போங்க. இவங்க ஒரு கிச்சன் சயின்டிஸ்ட்டுங்க. இந்த அடுப்புலாம் வேக வச்சிருக்க உருளைக்கிழங்கு எடுக்கிறதுக்கு என்னென்ன வேலைத்தனம் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். இந்த துணிக்காய போட்ட கிளிப்ல 2 கரண்டியை மாட்டி விட்டு ரப்பர் பேண்ட் வச்சு அதை யூஸ் பண்ணி இந்த வேக வச்சிருக்க உருளைக்கிழங்கை வந்து வெளியே எடுக்கிறாங்க. இவ்வளவு வேலைத்தனம் பண்றதுக்கு ஒரு கரண்டி எடுத்து அழகா தூக்கி வெளியே போட்டுருக்கலாம். ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. வர வர இந்த வெயில் வந்து மண்டையை புழக்குதுங்க. அதனால சில்லுன்னு ஒரு 10 பாட்டில் ஜூஸ் குடிச்சாது நல்லா இருக்குன்னு தோணும். அதுக்காக கண்ட ஜூஸ்லாம் வாங்கி நம்ம உடம்பை கெடுத்துக்க வேண்டாங்க. நீங்கள் வீட்டிலேயே ஒரு வாட்டர் மெலன் வாங்கிட்டு வந்து அதை குட்டி குட்டியாக வெட்டி ஒரு பாத்திரத்தில் போட்டு அது கூடயே இந்த பாதாம் பிசின், அப்புறம் இந்த சோயா சீடு, ஐஸ் கட்டி, பாலெல்லாம் போட்டு நல்லா கலக்கிட்டு சுத்தமான ஒரு நல்ல வாட்டர் மெலன் ஜூஸ் குடிச்சா சும்மா பறக்கிற மாதிரியே இருக்கும். நீங்களும் இந்த வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. இப்படி ஒரு கெமிக்கல் காளான் நமக்கு தேவையா? காளான் வளர்க்க வேற இடமாங்க இல்லை. நல்லா இருக்க புக்கை கொண்டு வந்து அதை துணியில் முக்கி அந்த புக்கோட ஒவ்வொரு பக்கத்துலயும் விதை எடுத்து போட்டு ஒரு பிளாஸ்டிக் கவர்ல சுற்றி வைக்கிறாங்க அந்த புக்கை. அப்புறம் எடுத்து பார்த்தா பேக்டீரியா மாதிரி இருக்குங்க அந்த புக்கில். அதுல இருந்து காளான் வந்து வளர்ந்து வருது. அந்த புக்குக்குள்ள எழுத்துக்கள்லாம் இருக்கும். அந்த எழுத்துக்கள்லாம் ஒரு கெமிக்கல் வச்சு தான் எழுதியிருப்பாங்க. இப்போ அந்த கெமிக்கலோட அந்த காளான் வந்து வளர்ந்து நிற்கும். அதனால சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஞ்சர் தான். இஞ்சி தோலை இப்படி கூட உரிக்கலாமா? நம்ம டீ காஃபி வடிகட்ட பயன்படுத்துற இந்த ஸ்டீல் அரிப்பை கொண்டு வந்து அதுக்கு மேல ஒரு இஞ்சி துண்டை எடுத்து வச்சு போட்டு மாங்கு தேய்க்கிறாங்க. இஞ்சோட தோலெல்லாம் அப்படி உறிஞ்சு வந்துருதுங்க. இது ரொம்பவே சூப்பர் ஐடியாவா இருக்கு. நீங்களும் உங்க வீட்டுல வந்து இஞ்சி தோலை உரிக்கிறீங்கன்னா இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணி பாருங்க. ஏன் அழுகுற? பிரேக்கப் ஆச்சா? என்னது பிரேக்கப் ஆனதுக்கு அழுகுறியாவா? யாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்க. இது அவங்க ஆக்டிங் ஸ்கில்ஸை வந்து காட்டிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பயங்கரமான நடிப்பாளாக இருக்குது. எம்மாடியோ. இங்கே பாருங்க, பாத்ரூமில் வேஸ்ட் தண்ணி போகிற இடத்துல இந்த வேஸ்ட் பொருட்கள் அப்புறம் நம்ம தலைமுடியெல்லாம் வந்து அடைஞ்சிருக்கும். அதை கை வச்சு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேஜெட்டை வாங்கி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக அந்த தலைமுடியை அழுக்கெல்லாம் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு வந்து கேஜெட் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த கேஜெட்டோட லிங்க் வந்து வீடியோவில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி கேஜெட்டை வாங்கிக்கோங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து போர்ட்டபிள் மினி ஸ்டவ்ங்க. நீங்கள் அடிக்கடி ட்ராவல் போகிறீங்க, ட்ரெக்கிங் போகிறீங்கன்னா அங்கே போய்ட்டு சமைக்கிறதுக்கு இந்த ஸ்டவ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டவ் கூட ஒரு சிலிண்டர் மாதிரி வருதுங்க. அதை ஜாயின் பண்ணி நீங்கள் இந்த ஸ்டவ் வந்து பற்ற வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து போர்ட்டபிள் மினி ஸ்டவ் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோவில் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இந்த ஸ்டவ்வை வாங்கிக்கோங்க. இங்கே பாருங்கள், சார்ஜ் போட்டு மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி இது சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுற ஒரு லைட்டருங்க. இந்த லைட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் கேஸ் பற்ற வைக்கலாம், மெழுகுவர்த்தி பற்ற வைக்கலாம், விளக்கு பற்ற வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த லைட்டரை நீங்கள் சார்ஜ் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு வந்து லைட்டர் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோ லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இந்த லைட்டரை கண்டிப்பாக வாங்கிக்கோ. இந்த மாதிரி க்ரீம் கேக்கெல்லாம் வாங்கி சாப்பிட்றத கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேக்கில் எவ்வளோ எண்ணெய் இருக்குன்னு பாருங்களேன். அந்த கேக்கோட க்ரீம் எடுத்து கையில் தேய்ச்சிட்டு அதை தேய்ச்சிட்டே இருக்காங்க. பாருங்க கையில் எவ்வளோ எண்ணெய் பெருசு இருக்குன்னு. இது தெரியாமல் நம்மள பாதி பேர் வந்து க்ரீம் கேக்குன்னு ஊன்னு சொல்லிட்டு அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த வீட்டில் கேக்கெலாம் செய்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பர் கேஜெட்டுங்க. நீங்கள் வீட்டில் கேக் செய்யும்போது ஒவ்வொரு பொருட்களையும் நீங்கள் அளவு பார்த்து போடுற மாதிரி இருக்கும். அப்படி கரெக்டாக அளவு பார்த்து போடுறதுக்கு இது ஒரு சூப்பர் கேஜெட்டுங்க. இந்த ஸ்பூனை நீங்கள் வந்து வெயிட் பார்த்து நீங்கள் பொருட்களை போட்டு சமைச்சிக்கலாம். உங்களுக்கும் இந்த வெயிட் பார்க்குற ஸ்பூன் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோ லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உடனே இந்த கேஜெட்டை வாங்கிக்கோங்க.